மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்கள் உரிமை காவல் விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல் தான் விஜய் தனியார் இல்ல கடல் விஜய் எளியவன் குரல் தான் விஜய் தனியார் இல்ல கடல் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா அன்பிற்குரியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்கள் இதோ உங்களுக்காக உங்கள் முன்னால் வருகிறார். அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அன்பு கூர்ந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இனிய நாள் இது. இனிய நாள் இது, இன்ப நாள் இது, புனித நாள் இது, புத்துணர்ச்சி மிக்க நாள் இது.
நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குளிர் கூடிய ஒரு இரவில் பெத்லஹேமில் ஒரு தொழுவத்தில் சிசு பாலனாக ஒரு மனிதன் அவதரித்தார். அவர் காட்டிய பாதை அன்பு பாதை, அக்கறையின் பாதை, பகிர்தலின் பாதை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் பிறந்த நாளை சமத்துவ கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய சான்றோர்களை, ஆன்றோர்களை சிறப்பு செய்து கௌரவம் செய்ய வேண்டிய தருணம் இது. வெற்றி தலைவர் அவர்களை சிறப்பு செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம். நியூ ஆங்கிலிக்கன் டயசிஸினுடைய ஸ்தாபகர் த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் கே ஜெயசிங் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் கே ஜெயசிங் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கொடுத்து வருக வருக என வரவேற்கிறார் தலைவர் விஜய். அவரை தொடர்ந்து த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஆர் ரமேஷ்குமார். உலகிற்கு தினத்தூது ராஜா என்று சொன்னால்தான் தெரியும். பத்திரிகை உலகிலே ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய தினத்தூதை அவர் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அவருக்கு புன்னாடை போர்த்தி மலர் குத்து கொடுத்து வருக வருக என வரவேற்கிறார் தலைவர். அவரை தொடர்ந்து ஃபார்மர் பிஷப் சிஎஸ்ஐ பிஷப் வி தேவசகாயம் ஐயா அவர்களுக்கு புன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். மலர் கொத்து கொடுத்து வருக வருக என வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து எடின்பரோ மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனலை சார்ந்த பாஸ்டர் கெர்சன் எடின்பரோ இன்டர்நேஷனலி அக்ளைம்டு பாஸ்டர் அவர்களை பொன்னாடை போர்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து திவான் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் எம்டி நவாப்சதா முகமது ஆசிப் அலி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு செய்கிறோம். அவரை தொடர்ந்து பிரம்மகுமாரி சிஸ்டர் பி கே முத்துமணி சிஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து வரவேற்கிறோம். மலர் கொத்து கொடுத்து சிறப்பு செய்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஆர்ச் பிஷப் டாக்டர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜார்ஜ் அந்தோனி சாமி மெட்ராஸ் மயிலாப்பூர் டயாசிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் ஏ.எல். செபாஸ்டியன் அவர்களை பொன்னாடை போர்த்தி வருக 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 என வரவேற்கிறோம். மலர் கொத்து கொடுத்து சிறப்பிக்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் COO ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் டாக்டர் கிங்ஸ்லி அவர்களை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருக வருக என பொன்னாடை போர்த்தி வரவேற்பு செய்கிறோம். அவரை தொடர்ந்து சுப்பீரியர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் FSAG சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அவரை தொடர்ந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கம்யூனிட்டியினுடைய சேர்மன் அன்பு சகோதரர் பிஷப் டாக்டர் ஏ மித்துலேஷ் அவர்களை
பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து வருக வருக என வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து பிஷப் நீதிநாதன் செங்கல்பட்டு டயாசிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் எஸ் அமுல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கொடுத்து சிறப்பு செய்து வரவேற்கிறார் நம்முடைய வெற்றி தலைவர். நன்றி. எத்தனையோ மாட மாளிகையில் காத்திருக்கிற பொழுது ஒரு சாதாரண தொடுவத்தில் அவதரித்தார் சிசுபாலன். கோட்டை கோபுரங்கள் காத்திருந்த போது ஒரு குடிலைத்தான் தேர்ந்தெடுத்தார் அந்த இயேசுநாதர். பசியில் இருப்போருக்கு அப்பமானார், தாகத்தில் இருப்போருக்கு தண்ணீரானார், இறைவனை தேடக்கூடிய இதயங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய மாபெரும் தாய்மடியாக மாறி போனார். அவர் பிறந்த நாளை வருடத்தில் ஒரு முறை கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுகிறோம். அவர் ஏன் பிறந்தார் என்பதை தான் வருடந்தோறும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை. இதோ அடுத்து கிறிஸ்துமஸ் மரத்தை விளக்கேற்றி தொடங்கி வைக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் அவர்கள். லைட்னிங் ஆஃப் கிறிஸ்துமஸ் ட்ரீ. அடுத்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய வெற்றி தலைவருக்கு சிறப்பிக்க வேண்டிய தருணம். வந்திருக்கக்கூடிய சமத்துவ கிறிஸ்துமஸின் அத்துணை சிறப்பு விருந்தினர்களின் சார்பில் மதிப்பிற்குரிய பிரின்ஸ் ஆஃப் ஆர்கா திவான் எம்டி நவாஸ் முகமது ஆசிப் அலி அவர்களும், பிரம்மகுமாரிஸினுடைய சிஸ்டர் மதிப்பிற்குரிய BK முத்துமணி அவர்களும், ஆர்ச் பிஷப் டாக்டர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜார்ஜ் ஆந்தனி சாமி மெட்ராஸ் மயிலாப்பூர் டயாசிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் AL செபாஸ்டியன் அவர்களும், டாக்டர் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் CEO ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் டாக்டர் கிங்ஸ்லி அவர்களும் சேர்ந்து பொன்னாடை போர்த்தி வெற்றி தலைவர் அவர்களுக்கு தங்களுடைய அன்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிறார்கள். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நாயகன் வெற்றி தலைவர் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து மகிழ்ச்சியை அன்பை பகிர்கிறார்கள் பெரியோர்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த இணைய தருணத்தை ஒரு புகைப்படமாகவும் பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி. சமூக நல்லிணக்கம், சமத்துவம் இந்த மண்ணின் அடையாளம். நன்றி பெரியோர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவரும் அமரலாம். அன்புக்குரியவர்களே, வானில் ஜொலித்த அந்த ஒற்றை நட்சத்திரம் எப்படி ஞானிகளுக்கு வழிகாட்டியதோ
அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் நம்முடைய சமூக நல்லிணக்கத்திற்கு, அமைதிக்கு, அன்பிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த இனிய நிகழ்வில் வரவேற்புரை தருவதற்காக நம்முடைய டாக்டர் என் மரிய வில்சன் சகோதரர்களை அன்புடன் வருக வருக என உங்கள் கைத்தட்டல் மூலமாக வரவேற்பு செய்கிறேன். பிறப்பால் அனைவரும் சமம் எனும் பொருள் கொண்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் உட்பட அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அன்பு, அமைதி, ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற கொள்கைகளை மையப்படுத்தி கொண்டாடுவது சமத்துவ கிறிஸ்மஸ். சமத்துவம் மேலோங்க வேண்டுமென்றால் அடக்குமுறைகளும் அநியாயங்களும் களையப்பட வேண்டும் என்கிறார் தேவன். அதனால்தான் காலம் காலமாக சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். இதைதான் தமிழக வெற்றிக் கழகம் விரும்புகிறது. இயேசுநாதரின் பொன்மொழிகள் நிறைய இருக்கு. அதில் 2 மட்டும் இப்போ சொல்ல விரும்புகிறேன். பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும். பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும். உங்கள் சக்தியை சேகரித்து கொள்ளுங்கள். முக்கியமான கட்டத்தில் தலைவர் ஏன் பொறுமையாக இருந்தார் என இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்றொன்று, ஒரு மலையை பார்த்து அப்படியே பெயர்ந்து கடலில் விடு என்று நம்பிக்கையோடு சொன்னா அப்படியே நடக்கும்னு சொன்னார் இயேசுநாதர். நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். நாம் நினைத்தது நிச்சயம் நடக்கும். அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக, குறிப்பாக சமத்துவத்துக்கு எதிராக பரிசேயர்கள் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். வேறுபாடுகளை கொண்டாடி கொண்டிருந்து மக்களை பிளவுபடுத்தி பிழைத்து கொண்டிருந்த, மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஏரோதுவுக்கு இயேசுவின் பிறப்பு கலக்கத்தை உண்டாக்கியது. ஆனால் நமக்காக ஒரு தேவன் பிறந்திருக்கிறார். விடிவெள்ளியாக தங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற மீட்பர் வந்திருக்கிறார் என்று ஏழைகள், எளியோர்கள், இடையர்கள் ஆகியோர் மகிழ்ந்தார்கள். அதே போன்றுதான் இனிவரும் காலங்களில் எல்லோரும் மகிழ்வார்கள். சாதி, மத, பொருளாதார பாகுபாடு இல்லாத சமூகத்தை வழிநடத்த எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். எல்லோருக்காகவும் எப்போதும் நாங்கள் இருக்கிறோம். வேறுபாடு பார்க்காமல் வேறு இன பறவைக்கு அடைக்கலம் தரும் பறவைகளைப் போல ஒரு தாய் மக்களாய் எல்லோரும் ஒரே கூட்டுக்குள் வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை. யாரும் மறக்க வேண்டாம் இந்த சொல்லை. மத நல்லிணக்கம் செழிக்கட்டும். நாளை வரலாறு நம் பெயரை சொல்லட்டும். இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகமே வெல்லட்டும். காட் பிளஸ் யூ. பீஸ் டு ஆல். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வெற்றி தலைவர் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவதரித்த அந்த காட்சியை தத்ரூபமான ஒரு பரிசாக அவர் கைகளில் தருகிறார். அன்பு பிறக்கட்டும், அகிம்சை வளரட்டும். தேங்க்யூ சோ மச் சார். அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களினுடைய சிறப்புரை. முதலில் நம்முடைய டாக்டர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜார்ஜ் ஆந்தோனி சாமி, மெட்ராஸ் மயிலாப்பூர் டயசிஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் A.L. செபாஸ்டியன் அவர்களை அரங்க நிறைந்த கருவொலியோடு அன்பு கூர்ந்து வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்புரை தர. நான் திரு விஜய் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ் என்று சொன்னார். எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து மகிழ்ச்சியோடு இதை கடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு தன்மை மிக முக்கியமானது ஒரு தலைவருக்கு. அது அவரிடத்தில் இருப்பதையும், நாங்கள் பொன்னாடை போர்த்த வந்தபோது தலை குனிந்து இறங்கி அதை ஏற்றுக்கொண்ட அந்த பணிவும் உண்மையிலேயே மிக பிடித்திருந்தது. அதே போன்று பல கட்சி கூட்டங்களை டிவியிலே பார்த்திருக்கிறேன்.
எவ்வளவு பேர் மேடையில் அமரலாம் என்றுதான் முண்டி அடித்துக் கொண்டு வருவார்கள். இங்கே மட்டும்தான் யார் இங்கே அமர வேண்டுமோ அவர்கள் அமர்வதும், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம், இந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கீழே அமர்ந்து ஒழுக்கமான ஒரு கட்சியாக இதை முன்னிறுத்துவதும் பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. இட்ஸ் எ வண்டர்ஃபுல் லைஃப் என்கின்ற ஒரு படம் ஒன்று நீங்கள் நேரம் இருந்தால் பாருங்கள். ஜார்ஜ் பெய்லி என்று சொல்லப்படுகிற இவர் ஒரு பாலத்தின் மீது ஏறி ஒரு கிறிஸ்துமஸ் இரவிலே தன் பிள்ளைகளை குடும்பத்தை விட்டுவிட்டு விரக்தியோடு பாலத்திலிருந்து குதிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதை கடவுள் பார்க்கிறார். கடவுள் பார்த்துவிட்டு, இவன் நல்ல மனிதனான, மிகச் சிறப்பாக நல்லதை செய்தவன், ஏன் விரக்தியோடு பாலத்திலிருந்து குதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை காப்பாற்ற சொல்கிறார். காப்பாற்ற சொல்லிவிட்டு அந்த தேவதூதன் அவனிடத்தில் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாய் என்று கேட்டபோது அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், அவன் சிறு வயதிலேயே தன்னுடைய தம்பி ஆற்றிலே கீழே குதித்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை காப்பாற்றுகிறான். வானதூதன் அதை கேட்கிறார். இரண்டாவது, அவன் வேலை செய்த ஒரு இடத்திலே ஒரு மருந்தை கொண்டு போய் ஒருவரிடத்திலே கொடுக்க சொல்கிறான். அந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்காமல் அதில் ஏதோ சந்தேகப்பட்டு திரும்பி வந்து விடுகிறான். வந்த பிறகுதான் பார்த்தால் அது விஷத்தோடு சேர்ந்த ஒரு மாத்திரையாக இருந்ததை கண்டுபிடித்து அந்த கொடுத்தவர் அவன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். இது மட்டுமல்லாமல் அவன் ஒரு வங்கியிலே, அவனுடைய அப்பா வங்கியிலே அவன் வேலை செய்கிறான். அந்த வங்கியிலே என்ன சிறப்பு என்று சொன்னால், ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு அவர்கள் அந்த வங்கியிலே செய்கிறார்கள். தன்னுடைய எல்லா கனவுகளையும் விட்டுவிட்டு அந்த வங்கியிலே பணிபுரிந்து எக்கச்சக்கமான ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகிறான். அந்த வங்கியிலே இருக்கக்கூடிய பணம் களவாடி போகிறது. அதை திரும்ப தர வேண்டும் என்று அவனை அரெஸ்ட் பண்ணுவதற்காக வருகின்ற போது அவன் விரக்தியோடு, நான் நல்லதுதானே செய்தேன், எனக்கேன் இப்படி நிகழ்ந்தது என்று சொல்லி பாலத்திலிருந்து குதிக்கப் போகிறான். அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்கிறான், நீ பிறக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து பார் என்று சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், போய் பார்க்கிறான். பார்த்தால் அந்த இடத்திலே அவனுடைய தம்பி இறந்து போயிருக்கிறான். வங்கியிலே கடன் வாங்கியவர்கள் அனைவரும் அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் கட்டக்கூடிய அந்த கட்டிடங்கள், வீடுகள் அனைத்தும் அங்கே இல்லாமல் போயிருக்கிறது. அப்பொழுது தேவதூதன் சொல்கிறான், நீ பிறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தினால் பல பேர் பலனளிப்பதற்காக உன் பிறப்பு அமைந்திருக்கிறது. அதுதான் மிகச் சிறப்பு என்று சொல்கிறான். அன்பு நண்பர்களே, கிறிஸ்துமஸ் விழா இயேசு பிறந்ததை மட்டுமல்ல, நாம் ஏன் பிறந்தோம் என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. வெறுமனே நமக்காக பிறந்தோம் என்பது அல்ல, நாம் அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவள் வாழ்வுக்காகவும் அடுத்தவள் நலனுக்காகவும் பிறந்திருக்கிறோம் என்பதைத்தான் இது வலியுறுத்துகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு சில சமயங்களிலே இளைஞர்களாகிய உங்களை எல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் எதற்காக ஏன் இப்படி எல்லா இடங்களுக்கும் ஓடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். உங்களால் பல பேர் பலன் பெறுகிறார்கள், பல பேர் நல்லதை பெறுகிறார்கள், பல பேருக்கு நல்லது கிடைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே ஒரு தலைமை பொறுப்புக்கு வருகின்ற போது அந்த தலைமைத்துவம் என்பது பிறந்ததற்கான ஒரு காரணத்தையும் அந்த பிறப்பிலிருந்து பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லுகிறது. அதே நேரம் நாம் நல்லது செய்கின்ற போது அதை தடுப்பதற்கு பலவிதமான சக்திகள் உண்டு என்பதும், அந்த சக்திகளை தாண்டி தூய சக்தியாக செயல்படுவது என்பதும் தான் அழைப்பு என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வழங்கப்படுகின்ற செய்தி. அதைத்தான் இயேசு அந்த நேரத்திலே அடிமைகளாக, ஒன்றும் தெரியாதவர்களாக, படிக்காதவர்களாக, பாவிகளாக, ஓரம் ஒதுக்கப்பட்டவர்களாக, இவர்கள் அனைவரும் எதற்கும் லாய்க்கில்லாதவர்கள் என்று சொல்லி தள்ளி பழித்தவர்கள் பக்கம் போய் நின்று பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு, சிறப்பாக வாழுங்கள், உங்களது வாழ்க்கை தான் அடுத்தவர்களை மாற்றும் என்று சொல்லி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது இயேசுநாதர். அதைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட மாற்றத்தையும் மிகச் சிறப்பான வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தையும் உணர்ந்தவர்களாய், அதை பிறருக்கும் வழங்குகின்றவர்களாய், அதனால் இந்த சமுதாயம் மிகச் சிறப்பான ஒரு சமுதாயமாக
நீங்கள் காண்கின்ற கனவு நனவாகின்ற ஒரு சமுதாயமாக, ஏழை மக்கள் அனைவரும் உயர்ந்து நிற்கின்ற ஒரு சமுதாயமாக இது மாற வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு உங்கள் தலைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய வாழ்த்து மட்டுமல்ல, இது கத்தோலிக்க திரு அவை சார்ந்த பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களுடைய சார்பாகவும் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் கல்வி ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற அடிப்படையிலும் இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் சிறப்பாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மேன்மேலும் உயர வேண்டும், உங்களது எல்லா கனவுகளும் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் அயலானையும் நேசி என்கிறார் இயேசு கிறிஸ்து. நீ உன் அண்டை வீட்டாரை நேசிக்காத வரை சொர்க்கத்தின் வாசத்தை உன்னால் நுகர முடியாது என்று சொல்கிறது குர்ஆன். தமிழக வெற்றி கழகம் இதைதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உரக்க சொல்கிறது, உண்மையை சொல்கிறது. எம்மதமும் சம்மதம், அதுதான் தமிழக வெற்றி கழகம். நிகழ்வில் அடுத்து பேசுவதற்காக பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் திவான் மிஸ்டர் நவாப் ஜதா முகமது ஆசிப் அலி அவர்களை வருக வருக என அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வரவேற்பு செய்கிறேன். A very good morning. Vanakkam. Our dearest Thalapathy Thiru Vijay avargal. So I'll speak in English. எனக்கு தமிழ் நல்லா தெரியும், ஆனால் அந்த ஃப்ளூவெண்ட்டாக கிராமர் வராது. அதை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் தமிழ் பேசுறதுக்கு. பட் எனி மிஸ்டேக் ஐ எம் சாரி இன் அட்வான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறேன் நம்ம தளபதி விஜயோட. அண்ட் our dear respected and elegant members on the dais, of the dais, my dear ladies and gentlemen. நான் ஒரு இஸ்லாம், ஒரு முஸ்லிம் ஜாதி. I follow the religion of Islam. I'm a Muslim, but my son's name is Jesus. Because Isa our பேர், elder son is Abraham, Isa. Because we also believe in the mighty Jesus Christ, peace be upon him, and Mother Mary. Otherwise, I'm not a Muslim. If I say I don't believe in Jesus, na Muslim kadiyadu. So I have to believe in Jesus Christ. So that makes me a true Muslim. I am very happy today, sir, more than anything, because I am wearing the same color combination as Thalapathy. I'm wearing white and beige, so I think that's the connect between the heart to heart. See, more than anything, the best part about our dear brother Thalapathy Vijay is his humbleness, his humility. See, there is a difference here, boss and leader. Boss is different and leader is different. Boss is the one who bosses around, who sits in a big chair, a sofa. But the leader, he leads the people. Right? You see, he's sitting in the same chair as the rest of us on the stage. That shows his greatness. And I like to say that you are a big actor, you are a great actor, but at the same time, under name, fame, money, ella irukkudu, but he came forward for service of the Tamil people. I think that is what makes him a great leader. I think we need more young leaders with this energy to serve our state of Tamil Nadu. One more thing, sir. நீங்க முஸ்லிம் இருக்கட்டும், ஹிந்து இருக்கட்டும், கிறிஸ்டியன் இருக்கட்டும், சீக் இருக்கட்டும், பார்சி இருக்கட்டும், all the religions are different, very different, no doubt. But one common thing is there, and the common part na theriyuma, humanity. All religions teach humanity. I think that's what we need to follow. That is what the teaching
of the Jesus Christ also is to live happily together. But as one human being, mother, you have to survive. I think that is the basis of the Christian, the religion and all other religions. நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன், நான் ஒரு கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன். I think one of the most peaceful religion is, with the high respect, is the religion of Christianity. One of the most peaceful religion. நான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் நம்ம ஃபேமிலி பற்றி. அந்த காலத்தில் நம்ம ஃபேமிலி வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் சொல்லுவாங்க. ஆஸ் த ரூலர், நம்ம ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன் டு த கம்யூனிட்டி 340 ஹிந்து கோயிலுக்கு இடம் கொடுத்தாங்க. More than 100 churches in the entire state of the Karnataka. So that is our humble contribution, sir. I think our Dalapati is a very strong example for the Gen Z, youngsters. They are big followers of you, sir. I think you have that style, you have the pulling power for the youngsters. I think that is very important. I think the only thing I can give from my heart is all the blessing for you, your party, your people, your family. I think what you're doing is amazing. It is a great, great honor for me, sir, to be here with you. Not only you, but your entire team, your entire party is very, very humble. That is the most important thing. So, with these words, I wish to thank yourself, sir, your party, your people, for the honor for me to be here with you. And our state of Tamil Nadu is the best example of unity. Yella religion, yella faith, yella creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. So with these words, I wish you all the best. May you reach greater heights. Thank you so much. Thank you so much, sir. Thank you. தேங்க்யூ சார். ஆசிஃப் அலியினுடைய மகனுக்கு ஜீசஸ் என பெயர் வைத்த அந்த பெரிய மனிதருக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டல். அந்த குழந்தைக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை நாங்கள் தருவதற்கு ஆசைப்படுகிறோம். வீடுகளில் காகித நட்சத்திரத்தை கட்டுகிறோம், அது கருணை நட்சத்திரமாக மாறுகிறது. கிறிஸ்துவஸுக்கு ஒரு காகித மரத்தை நடுகிறோம், அது காருண்ய மரமாக மாறி போகிறது. அன்புக்குரியவர்களே, நம் மீது மனக்கசப்புகளை வீசலாம், அதை நாம் மனிதநேயமாக மாற்றி அந்த மனிதனையும் சேர்த்து அரவணைப்போம். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்று சொல்லி அடுத்து பேசுவதற்காக பிரம்மகுமாரிசனுடைய சிஸ்டர் BK முத்துமணி அம்மா அவர்களே உங்கள் கரவொலியோடு வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. இந்த இனிமையான சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இந்த நேரத்தில் இங்கே அமைதியாக மகிழ்ச்சியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலர்களை ஒன்றாக இணைத்து ஒரு கயிறில் கட்டி அழகான ஒரு பூங்கொத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருந்தவர் நம்முடைய சகோதரர் விஜய் அவர்கள். அந்த பூங்கொத்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அது கடைசியில் அதை ஒன்றாக இணைப்பதற்கு ஒரு கயிறு தேவை. அந்த கயிறு இல்லைன்னு எல்லா பூக்களும் விரிஞ்சு அதாவது தூர விலகி இருக்கு. அந்த கயிறு அப்படிங்கிறது அன்பு எனக்கூடிய கயிறை இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிஞ்சது.
இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த மேடை அப்படிங்கிறது இந்த பப்ளிக்கு, இந்த சமுதாயத்திற்கு இது ஒரு நல்ல விஷயத்தை இது பேசக்கூடிய ஒரு மேடை. இந்த மேடை இந்த சமுதாயத்திற்கு எதை சொல்ல வருது அப்படின்னா, மனித நேயமும் அன்பும் அமைதியும் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருந்தாலும் இதை அமைதியான உலகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய இந்த மேடை தான் இந்த மேடையில் அலங்கரித்து உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி நாம் எல்லோருமே ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இப்போது இந்த நாள் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கான்னு சொல்லியிருக்காங்க. 16 செல்வங்கள் வாழ்க்கையில் தேவை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நாள். 16 செல்வங்கள் அப்படின்னா 16 தெய்வீக குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த தெய்வீக குணங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் அனைவரும் அதுவாக இருக்கக்கூடியவர்கள். காலப்போக்கில் அதிலிருந்து வெளியில் வந்ததனால குணம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அது முதல் குணம், அதாவது அன்பு, அமைதி, ஆனந்தம், சாந்தி, சக்தி, தூய்மை, நிறைய குணங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்முடைய விஜய் சகோதரரை பார்த்தோம். இந்த மேடைக்கு வர்றப்பவே நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் காய்கள் மேலே நிற்குது, ஆனால் அந்த பழம் அப்படியே தொங்கிட்டுருக்கு. யாருமே அந்த காயை பறிக்கணும்னு நினைக்கிறதில்ல. அந்த கீழே பழுத்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பழத்தை எப்படியாவது பறிச்சுட்டு போயிடணும், இப்படி தான் எல்லோருமே நினைக்கிறாங்க. எதனால் அந்த பழம் தொங்கிட்டுருக்கு? சபையில் யாராவது சொல்வீங்களா? அந்த பழம் ஏன் கீழே தொங்குது, அந்த காய் ஏன் மேலே நிற்குது, பழம் எதனால் தொங்குது? அதை பார்க்குறப்போ அந்த பழம் அதில் நிறைய ஜூஸ் நிரம்பி இருக்கு, சக்தி நிரம்பி இருக்கு. அப்போ விஜய் சகோதரர் ஒரு பழுத்த பழம் போல் இன்னைக்கு நமக்கு காட்சி கொடுத்தாரு. அவர் எல்லாத்திலும் அனுபவசாலி ஆயிட்டார். அந்த ஜூஸு நிறைய பேருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு, கோவிலில் பூஜை செய்கிறதுக்கு, சாதாரண மக்கள் நாம் அனைவரும் அந்த ஜூஸை எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம். அந்த மாதிரி தனக்குள்ள நிறைய விஷயங்களை அவர் நிரப்பி வச்சது இந்த மேடையில் நம்மால் அந்த பழுத்த பழம் தொங்குறது போல் அந்த ஒரு பணிவுத்தன்மை நம்மால் பார்க்க முடிஞ்சது. சகோதரரே, இன்னும் இறைவன் உங்களுக்கு அந்த பழுத்த பழத்திற்கு இன்னும் சக்தியை கொடுத்து அநேக ஆத்மாக்களினுடைய, அநேக சகோதர சகோதரிகளினுடைய மனதை வெல்வதற்கான, வெற்றி அடைவதற்கான அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கூடவே இன்றைக்கி காலையில் பார்க்குறப்ப நிறைய அந்த யூத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ கூட நிறைய யூத்து தான் கண்ணுக்கு தெரிகிறாங்க. இங்கே பாருங்கள், யூத்துக்கிட்ட முக்கியமாக 2 விதமான சக்திகள் இருக்குது. ஒன்று ஆன்மீக பலம், 2வது சரீர பலம், உடல் பலம். இந்த பலத்தை நெகட்டிவாக யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். நெகட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த யூத்துக்கிட்ட இந்த சக்தி இருக்குது. அதே யூத்து அந்த உடல் பலம், மன பலத்தை அது நல்ல வழியில் உபயோகப்படுத்துகிறப்போ நிச்சயமாக நம்முடைய விஜய் சகோதரருக்கு ஒரு கை இல்லை, 2 கை இல்லை. இன்றைக்கி எல்லோருமே இந்த 2 கைகளை பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் அனைவரும் அவருக்கு 1000 கரங்களாக, 1000 புஜங்களாக நீங்கள் எல்லோருமே நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு கரம், 2 கரத்தின் மூலமாக நிறைய காரியங்களை செய்யக்கூடிய அந்த ஒரு சக்தி இறைவன் கொடுத்துருக்காருங்கிறப்ப 1000 புஜங்கள் அவருக்கு சேர்றப்போ அவரால் என்ன செய்ய முடியாது? அவருடைய மனதினுடைய எண்ணம் இந்த சமுதாயத்தில் அமைதி, ஒற்றுமை, சமத்துவத்தை, அன்பை கொண்டு வரணும்.
நிச்சயமாக இறைவன் அதை நிறைவேற்றுவார். இன்றைக்கி நம்ம எல்லோருமே 2026 வருது. ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதாவது மனதில் ஒரு திடமான எண்ணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நான் எங்கிருந்தாலும் சரி அமைதியினுடைய தூதுவனாக இருந்து காட்டுவேன். இந்த உலகத்துக்கு இப்போ தேவையானது அமைதி, ஒற்றுமை, நல்லிணக்கம்தான். எங்கே அமைதி இருக்குமோ நிச்சயமாக அங்கே அன்பு இருக்குது, அங்கே ஒற்றுமை இருக்குது, அங்கே இணக்கம் இருக்குது. ஆக நம்ம எல்லோருமே இந்த நாளிலிருந்து இந்த ஒரு நல்ல சங்கல்பத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். முதல்ல நமக்குள்ளே மாற்றம் வரட்டும். நம்மக்கிட்ட இருந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில், அதன் பிறகு வேலை செய்யக்கூடிய இடத்துல, அதன் பிறகு இந்த சமுதாயத்தில் நாம் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு நிறைந்த, ஒற்றுமை நிறைந்த, நல்லிணக்கம் நிறைந்த ஒரு உலகத்தை, சமுதாயத்தை உருவாக்கலாம். அனைவரும் இதுக்காக திட சங்கல்பம் கொள்வோம். ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய விஜய் சகோதரருக்காக ஒரு நிமிஷம் எல்லாம் வல்ல இறைவன், சர்வசக்திவான், ஜோதி ஸ்வரூபமான அந்த பரம்பொருளை ஒரு நிமிஷம் நினைக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லோருமே தன்னை ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் ஆத்மா, சர்வசக்திமான், இறைவனுடைய குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சங்கல்பம் வைக்கலாம். இறைவா, இந்த சகோதர ஆத்மாவுக்கு அவருடைய மனதினுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் நிச்சயமாக நீ பூர்த்தி செய்வாய். யார் பிறருக்காக இருக்கிறார்களோ நிச்சயமாக அவருக்கு பகவானுடைய ஞான சூரியனுடைய 1000 கரங்கள் எனக்கூடிய 1000 விதமான சக்திகள் இருக்கவே இருக்கு. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். பாசத்துக்குரியவர்களே, கல் எரிய வந்த கூட்டத்தின் முன்பு கனிவை எரிந்து நின்ற ஒரு கருணை தெய்வத்தின் கூட்டம். பாவம் செய்யாதவர்கள் யாரோ அவர்கள் முதல் கல்லை எடுங்கள் என்று நியாயத்தை போதித்த ஞான தெய்வத்தின் கூட்டம். இது அன்பின் கூட்டம், பண்பின் கூட்டம், பாசத்தின் கூட்டம். நிகழ்வில் அடுத்து டாக்டர் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொஃபசர் டாக்டர் கிங்ஸ்லி COO ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் அவர்களை அன்பு கூர்ந்து பேசுவதற்கு அழைக்கிறேன். உங்கள் கைத்தட்டலூடாக. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தினுடைய தலைவரும் காருண்யா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் சீஷா தொண்டு நிறுவனத்தின் ஸ்தாபகருமான டாக்டர் பால் தினகரன் அவர்கள் சார்பில் அன்பு சகோதரர் நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் விஜய் அவர்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நான் வரும்போது டாக்டர் பால் தினகரன் அழைத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை நம்முடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்ல சொன்னார். குறிப்பாக அவர் 2 வசனங்களை சொல்லும்படி சொன்னார். அந்த முதல் வசனம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இரண்டாவதாக, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். உத்தமருடைய தன்மை என்ன? ஜனங்களை சுமப்பது, ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பது. அந்த பணியில்தான் நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த உத்தமருடைய பாதையில் தொடர்ந்து அவர் செல்ல வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பினுடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் எவ்வளவோ சோதனைகள் வந்தது. பலர் பழி சொன்னார்கள், வீணாக பேசியிருப்பார்கள். ஆனால் அந்த ஏளனத்துக்கும் அந்த பழி சொல்லுக்கும் அவர்கள் சற்றும் இடம் கொடுக்காமல் அவர்களை எந்த நோக்கத்திற்காக
ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, மேசியாவாகி இயேசு தன் கருவிலே உருவாகி அவர்களை கற்பம் தரித்து அவர்கள் மூலமாக கோடிக்கணக்கான பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அதே போலவே நம்முடைய அன்பு சகோதரர் அவர்களும் கோடிக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பும் ஒரு நீதிமானாக இருந்தார். அவரும் கூட மரியாதை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் சந்தேகம் இருந்தது. தேவதூதன் தோன்றி அவருடைய சந்தேகத்தெல்லாம் நீக்கி, உனக்கு பிறக்கப் போகிற மனைவிக்கு பிறக்கப் போகிற குழந்தை பரிசுத்தாவினால் உண்டானது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் எல்லா ஜனங்களுடைய பாவம் நீக்கி ரட்சிக்கிறவர். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இம்மான் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதை ஏற்றுக்கொண்டு யோசேப்பு உத்தமராக அவர் வாழ்ந்து வந்தார். அது நிமித்தம் தான் அவர் குடும்ப உறவுகளை கட்டி எழுப்பினார். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்களும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்திற்கு நடக்க வேண்டிய காரியங்களை சரியாக செய்து வருகின்றார். குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எனவே இன்றைக்கும் அவருக்கும் அவருடைய இணைந்திருக்க அத்தனை பேருக்கும் இயேசுவின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்ற வார்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு பர்சனல் நோட், அவர் படித்த அதே லயலா கல்லூரியில் தான் நான் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். எனவே அந்த வகையிலும் அவரை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ப்ரொஃபஸர். மக்களை, வைர கிரீடங்களை விட, வைடூரிய கிரீடங்களை விட, மணி மகுடங்களை விட முள்கிரீடத்தை விரும்பி அணிந்து கொண்ட ஒரு மனிதனின் பிறந்த நாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த இனிய வேளையில் நம்மிடையே பேசுவதற்காக எடின்புரோ மினிஸ்ட்ரி சார்ந்த பாஸ்டர் கர்சன் எடின்புரோ இன்டர்நேஷனல் அக்ளைம்டு பாஸ்டர் அவர்களை அன்போடு ஐ வெல்கம் யூ சார். A very good morning to everybody that is here. இந்த காலை நேரத்தில் இந்த கூட்டத்தில் வந்தது ஒரு 2 காரியங்கள் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு. ஒன்று என்னென்னா, the way the whole meeting has been organized. எந்த ஒரு கூட்டத்தில் போனாலும் அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பை வைத்து அந்த தலைவருடைய தலைமைத்துவ திறனையும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும். Because the leadership reflects in everything that is gone all the way to the bottom. இன்னைக்கு வந்த பொழுது அவ்வளவு கிரமமாக உள்ள மக்கள் வர்றதிலிருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. இது திரு தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமைத்துவ திறனையும் the leadership skill and the discipline that he holds is reflecting in this meeting. ரெண்டாவது ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. அவர் இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கலாம், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு. ஆனால் அவர் ரொம்ப தாழ்மையாக வந்து ஒவ்வொருத்தருக்கும், அவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொக்கை கொண்டு வந்து அந்த ஷாலை எடுத்து அவர் கனம் பண்ணினது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தாழ்மை இங்க இருக்கிற இந்த கட்சியினுடைய தலைவருடைய etiquette-லும் இருக்கிறது நான் பார்க்கிறேன். They've been so very humble sitting down there, and that's so nice, and it sounds so positive. And on behalf of everybody on the dais, and we want to thank you, sir, for all the humility and for the wonderful welcome that you gave us today. All right. நம்ம எல்லாருக்கும் சில சமயம் ஒரு 2 பேர் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், சர் நேம், இப்படி 2-3 பேர் இருக்கும். அப்படி இருக்குதா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு ஜெர்சன் எடின்பரோ, சிலர் என்னை ஜெர்சன் கூப்பிடுவாங்க, சில இடங்கள் என்னை எடின்பரோன்னு கூப்பிடுவாங்க. ட்ராவல்லாம் பண்ணும்போது சர்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பா பேர் டிமத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில சமயம் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா என் மைண்டில் என் பேர் ஜெர்சன், அவர் டிமத்தின்னு கூப்பிட்டு நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் என்னோட பேர் ராஜான்னு கூப்பிடுவாங்க. ஜெர்சன் கூப்பிட்டாலும், எடின்பரோன்னு கூப்பிட்டாலும், டிமத்தின்னு கூப்பிட்டாலும், ராஜான்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கேரக்டர் தான், நான் தான். இப்படி இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேரை நான் அறிமுகப்படுத்தி சுருக்கமாக என்னுடைய வாழ்த்தை இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன். பைபிள்ல ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர். இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது. His name is wonderful. எல்லாரும் ஒரு தடவை சொல்லலாமா? Wonderful.
இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க, வண்டர்ஃபுல். மூணாவது ஹைலைட் என்னன்னா, இங்க வந்தது இங்க இருக்கிற கரிஸ்மா and the energy. There's a lot of raw energy in this house and God bless you all for that. இப்போ wonderful, நிறைய தடவை நம்ம எல்லாம் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏதாவது ஒன்று பார்க்கும்போது வாவ் வண்டர்ஃபுல், ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பார்க்கும்போது வாவ் வண்டர்ஃபுல். இன்னைக்கு உள்ள வந்தப்ப யாரும் வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு நீங்க சொன்னீங்களான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறை வண்டர்ஃபுல்னு சொல்லும் பொழுதும் you have already pronounced the name of Jesus Christ. ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானவர். His name is wonderful. அப்படின்னா அவருடைய பேர், அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா அவர் wonderful. அவருடைய பெயரே wonderful. இயேசு கிறிஸ்து he is a wondrous God. அவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருடைய பிறப்பு it was wonderful. ஒரு கணவனை அறியாத ஒரு கன்னி கர்ப்பமாக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. It is absolutely supernatural. ஆனால் கணவனை அறியாத ஒரு கன்னி கர்ப்பவதியாகி கடவுளை இந்த உலகத்திலே மனிதனாக பெற்றெடுத்தார். அவருடைய பிறப்பு அதிசயம். அதுக்கப்புறம் அவரை வாழ்த்தும்படிக்கு சாஸ்திரிகள் வர்றாங்க பல ஆயிரம் மைல் இருந்து. யாராவது என்னைக்காவது உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கிறாங்களா? எப்படிப்பா நான் அட்ரஸே கொடுக்கல, இன்னைக்கு யாரும் வரணும்னா இன்னைக்கு இந்த மீட்டிங் வர்றதுக்கு அட்ரஸ் எடுத்து தானே வந்தீங்க, கூகுள் மேப்ஸ்ல போட்டு அட்ரஸ் போட்டு வர்றோம். இப்போ அந்த சாஸ்திரிகள், அந்த காலத்துல கூகுள் மேப்ஸ்ல எதுவும் இல்லை, ஆனா கரெக்டான லொகேஷனுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்பெசிபிக்கா வர்றாங்க. எப்படி வந்தீங்க? யாராவது உங்க சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் இல்லை, என் காரு முன்னால ஒரு நட்சத்திரம் வந்து தொங்குச்சு, அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துன்னு நடந்தது கிடையாது. ஆனா அந்த சாஸ்திரிகள் பல்லாயிரம் மைல் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அங்க வர்றாங்க. அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த the first GPS that led them was a star in the heaven. இப்படி அவருக்கு வாழ்த்து சொன்ன வந்தவர்கள் அதிசயமான விதத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை சுற்றி பல அதிசயமான காரியங்கள் நடந்தது. அவர் பிறந்த பொழுது இன்னைக்கு அருமையான கேரல்ஸ் பாடினாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுவோம். we really enjoy the wonderful singing brother Augustine and the team. இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ முதலாவது கேரல்ஸ் யார் தெரியுமா பாடினாங்க? தேவ தூதர்கள் வானத்துல வந்து இறங்கி அன்னைக்கு ராத்திரி மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. they sang the first carols. முதலாவது கேரல்ஸ் தேவ தூதர்கள் பாடி இங்க போங்க, அங்க ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படி அவருடைய கேரல்ஸ் முதலாவது கேரல்ஸ் அதிசயம். இப்படி இயேசு கிறிஸ்து சகலமும் அவர் அதிசயமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த பிறப்பை தான் நாம் கொண்டாடும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்து தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அருமையான கட்சியினருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்து என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அதிசயம், நம்ம எல்லாருக்கும் இது நடந்த அதிசயம்பா, இந்த ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதிசயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். This is a season of wonders because we are celebrating somebody whose name is wonderful. அவருடைய பெயரே wonderful. நீங்க ஜீசஸ்னு சொன்னாலும் ஒருத்தர் தான், wonderfulனு சொன்னாலும் ஒருத்தர் தான். அவர் உங்களுடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும், எனக்கு இது நடக்கணும்பா, எனக்கு அது நடக்கணும். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அதிசயத்தை இந்த அதிசயமான இயேசு இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழா அன்றும் இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. நான் ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய பேச்சை இப்பொழுது முடிக்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் நான் அக்டோபர் மாதத்தில் மேரிலாண்ட், அமெரிக்காவில் இருக்கிறதான மேரிலாண்ட் மாகாணத்தின் ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி, அங்கு ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன். அந்த நாள் இட் வாஸ் a மீட்டிங் ஃபார் மிரக்கிள்ஸ். அநேகர் வந்திருந்தாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில் என்னுடைய ரைட் சைட் கார்னர்ல ஒரு அருமையான சகோதரி, அவங்களுடைய பெயர் ஷானன், ஒரு வெள்ளைக்கார சகோதரி, அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க கையில ஒரு கேன் இருந்துச்சு. அவங்களுக்கு கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து she had some autoimmune condition and she became immobile. She can't walk. அவங்களால நடக்க முடியாது, அவங்களால நிற்க முடியாது. படுக்கையிலிருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க. நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. she started jumping up and down. எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. அவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து என்னால நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன். இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது, நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க.
The miracle surprised me. ஆனா என்னுடைய கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால், நான் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என் காதுல கேக்குது, இவங்க she was so excited, she was running up and down. அந்த கேன், அந்த கையில வச்சிருந்த குச்சியை அவங்க அப்படியே தூக்கி வீசினாங்க, கொயர் மேல போய் விழுந்துச்சு. அவங்க போய் அந்த சின்ன ஒரு பாப்பா, எனக்கு ஒரு 5 வயசுல குழந்தை இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னோட கடைசி பாப்பா 5 வயசு, என்னுடைய குழந்தைய விட இன்னும் ஒரு சின்ன ஒரு வயசு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னாங்க, Mom is so well now, I can drive you to school myself. நானே இனிமேல் கார் ஓட்டி உன்னை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை அப்படியான்னு கேட்டுச்சு. எனக்கு அதை நினைக்கும் போது I'm becoming emotional because அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்ட பொழுது நான் முன்னால நின்றிருந்தேன், என்னுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து அதிசயத்தை செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்வுகளிலே மாற்றுகிறது, நம்முடைய வாழ்வுகளிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் எது அசாத்தியம் என்று நாம் நினைக்கிறோமோ அதை அவருடைய அதிசயம் சாத்தியமாக மாற்றுகிறது. இந்த சமத்துவ கிறிஸ்தவ நாளிலே இந்த வாழ்த்தோடு நான் என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I want to wish every one of you a wonderful Christmas. கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலும் ஒன்றுதான், அவருடைய பெயர் கிறிஸ்து மாத்திரம் கிடையாது, அவருடைய பெயர் அதிசயமானவர். கிறிஸ்துமஸ் என்றும் சொல்லலாம், அதிசயமான மாஸ் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இன்னொரு விதத்தில் நான் சொல்லணும்னா, ஒரு மாசான அதிசயத்தை கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலே சம்பவிக்க பண்ணுவாராக. I want to wish திரு விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீங்கள் அதிசயங்களை பார்க்கிற நாட்களாகவும், நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிற நாட்களாகவும் மாறட்டும். Wish you a very very merry Christmas and a big God bless you to every one of you. Thank you. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். எங்க பசங்களும் சொல்றாங்க உங்களுடைய பேச்சும் அப்சல்யூட்லி ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். முகமெல்லாம் மகிழ்ச்சி, மனசெல்லாம் நெகிழ்ச்சி, அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சி அடுத்து பேசுவதற்காக நம்முடைய ஜீசஸ் கிரைஸ்ட் கம்யூனிட்டியினுடைய சேர்மன், அன்பிற்கினிய நண்பர் பிஷப் டாக்டர் ஏ மித்துலேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உங்களின் கைத்தட்டலின் ஊடாக. வெற்றி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய பிஷப் மலர் கொத்து கொடுத்து தன் அன்பையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த அவையில் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சமத்துவ கிறிஸ்மஸ், முதலாவது உலகத்திற்கு சமத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் தாழ்மையின் உருவம், அவர் சாந்த சொரூபி, இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு he has given us an equal opportunity. எல்லா மனிதனுக்குமான ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டினா, அவரை ஏற்றுக்கொண்டுகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு, இயேசுவை போலவே இயேசு எப்படி தேவகுமாரனோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு எல்லோருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். அதனால் அவரை நாங்கள் சமத்துவ நாயகன் என்று சொல்லுகிறோம். அந்த சமத்துவ நாயகனுக்கு விழா எடுத்திருக்கிற இங்கு இன்றைக்கு சமத்துவத்தை உலகத்திற்கு உறக்க சொல்லுகிற தலைவர் திரு விஜய் அவர்களையும் வாழ்த்துகிறோம். இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்குது, அதை மட்டும் இன்றைக்கி சொல்லிவிட்டு இப்போ 1 மினிட்டில் முடிச்சிடுவேன். அந்த பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் வேதமே விளக்கம் சொல்லுகிறது, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்பொழுது எனக்கு முன்பாக பேசினவர்கள் சொன்னது போல, தூய்மையான காரியத்தை செய்கிறவர்களோடு தேவன் இருப்பார். தூய்மையான
முன்னெடுப்பை எடுக்கிறவர்களோடு தேவன் நிச்சயமாக இருப்பார். நான் உங்களை இப்படி வாழ்த்துகிறேன். அருமையான தலைவரையும் அருமையான அவரோடு கூட பயணிக்கிற டிவிகே தொண்டர்கள், டிவிகே தலைவர்கள் எல்லோரையும் இப்படி சொல்லுகிறேன், உங்களோடு தேவன் இருந்து ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை பிரதர் ஜேசன் சொன்னது போல அற்புதமான காரியத்தை செய்வாராக. God bless you. பிஷப் அவர்களை தொடர்ந்து சுப்பீரியர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் FSAG சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடையில் உள்ள ஆண்டோர்கள், சான்றோர்கள், சிறப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு இனிமையாக கூறிக்கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மாநிலராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசுவை ஆராதிப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், சமத்துவம், பகிர்வு இவற்றை வலியுறுத்துவதுதான். இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ். இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நாம் அனைவரும் இங்கு இணைந்திருப்பது இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அனைவருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்கவும், அன்பை பகிர்ந்து கொடுக்கவும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கவும், சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கவும், நம்மிடம் உள்ளதை இல்லாதவருக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் சமத்துவ பெருவிழா. இன்றைய நாளில் நமது மத்தியில் அன்போடு, பணிவோடு, தாழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் நம்முடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு சான்றாக அமைகின்றார். இந்த மேடையில் வந்தது முதல் இந்த நேரம் வரையிலும் அனைவருக்கும் தாழ்ச்சியோடு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அனைவரையும் வரவேற்கும் விதம், உபசரித்த விதம் பாராட்டக்கூடியதாக இருந்தது. கிறிஸ்துமஸ் என்பதை பகிர்வு என்று சொல்லும் பொழுது நாம் நம்மிடம் இருப்பதை சிறிதளவாயிலும் இல்லாதவருக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா. சிறப்பாக நான் ஒரு கதையின் வழியாக இதை நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிறந்தநாள் பரிசை கொடுக்கின்றார். அந்த பிறந்தநாள் பரிசு பல வண்ண பேப்பர்களால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளே பல வகையான காட்சி பொருட்களை அங்கு வைக்கின்றார். அதாவது பார்ப்பதற்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கும் அளவுக்கு பல பொம்மைகளையும் கைவேறுபாடு உள்ள பொருட்களையும் வைக்கின்றார். அதிலும் சிறப்பாக விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரத்தை அதில் வைக்கின்றார். அந்த பெண் அந்த கிறிஸ்துமஸ் கிஃப்டை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கலர் பேப்பரையும் அதில் உள்ள அலங்காரமான பொருட்களையும் பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் அந்த வைர மோதிரத்தை அவர் பெரிதாக எண்ணவில்லை. மாறாக இந்த பொருட்கள் மட்டுமே அவர் உள்ளத்தை கவர்ந்தது. சில நாட்களுக்கு பின்பு தமது தந்தை அந்த கிறிஸ்துமஸ் பொருளை எடுத்து வர சொல்கின்றார். எடுத்து வரும் பொழுது அவள் அந்த வைர மோதிரத்தை அங்கேயே வைத்துவிட்டு மற்ற அந்த பொருட்களை, காட்சி பொருட்களை மட்டும் தன்னோடு எடுத்து தன் தந்தையிடம் கொடுக்கின்றார். அவர் தந்தை கேட்கின்றார், அம்மா நான் கொடுத்த அந்த வைர மோதிரம் எங்கே என்று கேட்கின்றார். அதுக்கு அந்த பெண் சொல்கின்றார், இந்த கலர் பேப்பரும் இந்த பொம்மைகளும் தான் எனக்கு வைர மோதிரம், அது எனக்கு விலை உயர்ந்ததல்ல, இதுதான் எனக்கு விலை உயர்ந்தது என்று தனது தந்தையிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அப்போது தந்தை கூறுகின்றார், அம்மா இவ்வாறே தான் கிறிஸ்துவர்கள் அல்லது சமத்துவ மக்கள் என்ன செய்கின்றார் என்றால், கிறிஸ்து பிறப்பு என்றால் பல வகையான அலங்காரங்கள் மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எண்ணுகின்றார்கள். குடில் அமைப்பது, வீடுகளை சுத்தம் செய்வது, பலகாரங்கள் செய்வது, புத்தாடைகள் எடுப்பது, இது போன்ற பல வகையான ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றோம். ஆனால் வைரமிக்க அந்த வைர மோதிரத்தை விட மிகவும் அதிசயமானவர், முக்கியமானவர், ஆராதனைக்குரியவர் இயேசு இந்த மாடலை பிறந்திருக்கிறாரே, அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வைரத்தை விட முக்கியமானவர் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம்.
எனவே நமது வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் கிறிஸ்துவை இயேசுவை மாடலர்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அந்த இயேசுவை நாம் ஆராதித்து வணங்கி போற்றி அவருக்கு நன்றி கூறுவதுதான் நமது வாழ்க்கை முக்கியத்துவம் என்பதை தந்தை வலியுறுத்துகின்றார். அன்றிலிருந்து அந்த மகள் தனது வாழ்க்கையில் இயேசுதான் மிகவும் முக்கியம், இயேசுதான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம், இயேசுதான் என் வாழ்வின் அடிச்சுவடு என்று தனது வாழ்வை இயேசுவின் பக்கம் திருப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக நம்முடைய தளபதி அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய பணியில் இளம் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும், ஏன் கட்சி தலைவர்கள் அனைவருமே யாரை பிடிக்கும் உங்களுக்கு என்றால் அந்த குழந்தைகள் தனக்கு என்னை விஜய் தான் பிடிக்கும். அவருடைய ஸ்டைல், அவருடைய பாடல்கள், அவருடைய ஸ்டைல், அவருடைய நடைமுறை பாவனை, அவர் என்ன செய்கிறாரோ, ஏன் சின்ன பிள்ளைகள் கூட அந்த விஜய் யார் பிடிக்கும், எனக்கு விஜயங்கள் தான் பிடிக்கும் என்று கூறுவார்கள். எனவே இத்தகைய நிலையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஒரு அச்சாரமாக, ஒரு உயர்ந்த மனிதராக இருந்து கிறிஸ்துவை பிரதிபலித்து அனைவருக்கும் சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தள்ளாலான நல்ல உதவிகளை செய்து பணியாற்றி வருகின்றார். அவரது கட்சியும் அவர் ஏறிருக்கின்ற முயற்சிகளும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்நாளில் என் பெயரால் சிறப்பாக அனைத்து துறவிகள் சபையின் பெயரால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்போடு கூறி ஜபங்கலந்த வணக்கத்தை கூறி நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அவரை தொடர்ந்து கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ICMC-யினுடைய பிரசிடென்ட் த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் R. ரமேஷ்குமார் அலையஸ் தினத்துது ராஜா அன்பு சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். I am so happy and blessed to be with our dear Thalapathy Vijay. ஐயா விஜய், உங்களை நாங்கள் பார்ப்பதில் அதிக சந்தோஷம். I just planned to be here to greet him. நான் நல்ல பொன்னாடையெல்லாம் எடுத்து ஒரு நல்ல வேதாகமத்தையும் வாங்கி அவரை வாழ்த்த, அவரை ஆசீர்வதிக்க நான் வந்தேன். ஆனால் நாங்கள் பிரமித்து போனோம். நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்களை கௌரவப்படுத்துகிற ஒரு தாழ்மையான ஒரு தலைவர், ஒரு உண்மையான தலைவர் எங்கள் அன்பு தளபதி விஜய் ஐயா அவர்கள் நிச்சயமாய் இந்த தமிழகத்தை ஆளதான் போகிறார். அவர் நிச்சயமாய் தமிழகத்தை ஆளுவார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எதையும் சம்பாதிக்க இங்கு வரவில்லை, சம்பாத்தியத்தை கொடுத்து மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்கள் அன்பான தினத்தூது பத்திரிகை சார்பாகவும், எங்கள் சென்ட் ஜார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சார்பாகவும், எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். We are so happy to be here. Oh, we are so much blessed to be here. நாங்கள் உள்ளே நுழையும் போது பத்திரிகையாளர் கேட்டார்கள், நீங்கள் இங்கே எப்படி அப்படின்னாங்க. இது எங்கள் விழா, எங்கள் புரட்சி தளபதி அவர்கள் கொண்டாடுகிற எங்கள் விழா, சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. நாங்கள் அரசியல் பேசுவதற்காக வரல, ஆனால் அவருக்கு ஒரு தோளுக்கு தோளா நிற்க இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் 234 தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம், கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தோளுக்கு தோளாய் நிற்போம். We will be with you. We will be with you in all means. எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிற்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள், நிறைய கோரிக்கைகள் இருந்தது. அதில் சில கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள், அதை கூட நாங்கள் போராடி போராடி பெற முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இந்த அன்பு தளபதி விஜய் அவர்கள் மூலியமாய்
புரட்சி தளபதி விஜய் மூலியமாய் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் முதல்வராய் வருகிற 2026 வருஷத்திலே இந்த தமிழகத்தை ஆள்வீர்கள். அது நிச்சயமாய் நடக்கும். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னுடைய கடந்த வார ஆராதனையில என்னுடைய சபையில ஒரு அருமையான ஒரு மணவாளன் என்ற ஒரு அருமையான ஒரு ஐயா வந்து ஆராதனையில முன்பாக வந்து அழுகிறார். ஐயா, தினத்துதராஜா ஐயா அவர்களே, எனக்கு கிட்னி ப்ராப்ளம், வயிறெல்லாம் வீங்கிடுச்சு, டாக்டர் சொல்றாங்க நான் மரித்து விடுவேன், எனக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த ஆப்ரேஷன் பண்ணினாலும் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க, ஆனா பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே சொல்ற மணவாளன் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, நீங்க சாக மாட்டீங்க, நீங்க பிழைத்து கொள்வீங்க. நிச்சயமாய் வருகிற வாரம் இந்த ஆராதனையில் நீங்க கலந்து கொள்வீங்க, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அடுத்த வாரம் மணவாளன் வருகிறார், அவருடைய மனைவியோடு வருகிறார், சந்தோஷமாய் வருகிறார். அவர் வந்து சபையில சாட்சி சொல்றாரு, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் வேண்டாம் சொல்லிட்டாங்க, என் கிட்னி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் அல்ல, உண்மையை சொல்லுகிறோம். இந்த 2026 வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் அவர் ஒரு காரியத்தை மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல, தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய், அவருக்கு சின்ன வயது, இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார். அதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும். ஏன் தெரியுமா? நீங்க ஆள பிறந்தவர்கள், நீங்கள் ஆள போறீங்க, நிச்சயமாய் ஆள்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த இயேசுவின் பிறப்பிலே ஒரு நல்ல செய்தி பைபிள்ல லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். தேவதூதன் வந்து சொல்லுகிறான், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தி. எப்படி எப்படி? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும், சமத்துவ மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. பொதுவாக குடுகுடுப்புக்காரன் வருவான் வீட்டுக்கு, அவர் வந்து சொல்லுவார், நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஆனா அவருக்கே நல்ல காலம் பிறக்கல. ஆனா அவர் சொல்றார் நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்றேன். இந்த பூமியிலே விசேஷமாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை, இந்த தமிழகம் காணக்கூடாத ஒரு சமாதானத்தை எல்லாரும் சொன்னாங்க. என்ன ஒரு ஒழுக்கம் ஐயா, தலைவர்கள் நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்களை கனப்படுத்தி இருக்கிறீங்க, அது ரொம்ப எங்களுக்கெல்லாம் அப்படியே பூரிப்பா இருக்கிறது. நாங்கள் நினைத்தோம், ஐயோ எங்க புஸ்தி ஆனந்தையா கீழே போறாரு, எங்கள் அன்பு அண்ணன் அருமையான செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு, எங்கள் ஆதவ அர்ஜுன் அண்ணன் கீழே போறாரு, எங்க ஐயா கீழே இருக்கிறாங்களே அப்படி சொல்லி நாங்கள் பிரமித்து போனோம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இந்த கூட்டத்தை மாத்திரமல்ல, தமிழகத்தையும் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள், எங்கள் அன்பான அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அழகாய் பெயர் வைத்தீர்கள். புரட்சி தலைவரை போல புரட்சி தளபதி வந்துவிட்டார். மக்களுக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும், தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும், தமிழக மக்களுக்கு ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே பிரமித்து போனேன். நாங்க எங்களுக்கு ரொம்ப கிள்ளி பார்க்குறேன், நாங்க இங்கதான் இருக்கிறோமா அப்படின்னு. நீங்க அவ்வளவு அழகா நடந்து வரீங்க, நீங்க உங்களை பார்க்கிறேன், உங்க கூட பேசுறேன், இதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த தொண்டர்கள், இங்க உட்கார்ந்து இருக்கிற தொண்டர்களுக்கு உங்களை பார்ப்பதிலும் உங்களுக்கு ஓட்டு போடுவதிலும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாய் ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு 200 தொகுதிக்கு மேலான தொகுதியை கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி
எம்பெருமான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த கிஃப்ட் கொஞ்சம் கொண்டு வாங்கம்மா. த மோஸ்ட் ரெவரண்ட் அவர்களுக்கு நன்றி. உண்மையில் அவர் தினத்தூது மட்டுமல்ல, அவர் வார்த்தைகள் தேவனின் தூதாகவே எங்கள் காதல் உழைத்தது. ஆமேன். தேவ சகாயம் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் தந்து ஃபாதரை கூப்பிடலாமா? பெரும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புரட்சி தளபதி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தின நம்முடைய வெற்றி தளபதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சி. ஆனால் இங்கே நடைபெறுவது ஒரு கிறிஸ்துமஸ் விழா. என்ன தொடர்பு இருக்கிறது என்று எண்ணி பார்க்க போது, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததே ஒரு அரசியல் நிகழ்வாக அவருடைய வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பிலே அகஸ்டஸ் சீசர் என்கின்ற ஒரு பேரரசர் குடிமதிப்பு எழுதும்படி கட்டளையிட்டு அதிலே அவரும் இந்த மானிடத்திலே ஒருவராக அவர் பதிவு செய்யப்படுகிறார். அவருடைய இறப்பிலே பிலாத்து என்கின்ற ஒருவர் அவருக்கு சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்கிற தண்டனை கொடுக்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது கூட அவருடைய போதனை எல்லாம் இறையரசை நிறுவுவது, கிங்டம் ஆஃப் காட், அதை நிறுவுவதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. இந்த இறையரசனுடைய தன்மைகள் நேரம் கருதி நான் விளக்க போவதில்லை. இது ஒரு சோசியலிச அரசு. எளிமையானவர்கள் ஏற்றம் பெறுவது, மக்களிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது. இறைவு அரசு என்பது சமய சார்பற்ற ஒரு அரசு. இயேசுவானவர் ஒருவேளை யூதராக பிறந்தாலும் அவருடைய வரலாறு ஆதாமிலே துவங்குகின்றது. அதன் வழியாக இந்த அனைத்து உலகுக்கும் அவர் உரியவராக காட்டப்படுகிறார். அவருடைய முற்பிதாக்கள் அட்டவணையிலே யூதர் அல்லாதவர்கள், கானானியர்கள், மோவாபியர்கள், ஏத்தியர்கள் போன்றவர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர் அனைத்து சமயங்களையும் கடந்து வாழ்கின்றவர். வாழ்ந்தபோது அனைவருக்கும் நன்மை செய்தார், அனைவருக்கும் போதனைகளை கொடுத்தார். ஆகவே சமய சார்பற்ற ஒரு அரசு. அதே போல இது ஒரு ஜனநாயக அரசு. மக்கள், சாதாரண மக்களிடத்திலே இறைவனுடைய அருளை கொண்டு வருகிறார், சாதாரண மக்களை இறைவனுடைய தூதுவர்களாக அனுப்புகிறார். ஆகவே இது ஒரு ஜனநாயக அரசு. அந்த இறைவன் ஏதோ இன்றைக்கும் அவர் தொடர்ந்து இந்த வரலாற்றின் இறைவனாக செயல்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளை இந்த பணியிலே இறையரசை நிறுவுகின்ற பணிக்காக அவர் அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தலைவர்களுக்கு சொல்ல விரும்புகின்ற உண்மை என்னவென்றால், இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இறையரசை அமைப்பதற்காக முன்வருகிறார்களோ அவர்கள் இயேசுவினுடைய உடன் பணியாளர்களாக மாறுகிறார்கள்.
நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணிக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த இறைவனுடைய அருள் உங்களோடு இருக்கும், இந்த இறைவனுடைய ஆற்றல் உங்களோடு இருக்கும். ஒருவேளை மனிதனால் முடியாது என்று எண்ணுவதை அவர் சொல்லுகிறார், இறைவனால் முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. ஆகவே நான் 2 திருமொழிகளை மட்டும் நான் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்காக வேண்டிக் கொண்டிருந்த போது எனக்கு வந்த இந்த 2 திருமொழிகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டி முடிக்க விரும்புகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்தால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடலரை போலவும் பாய்ந்து வரும். ஆகவே இறைவன் உங்களுக்கு வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். எப்போதும் இறைவனுடைய இறையரசை முன்னிறுத்தி அந்த தகவல்களை நீங்கள் எடுத்து செல்ல உங்களை அர்ப்பணிக்கும் போது இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்லுபவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரவேல் என்னும் பொடிப்பூச்சே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடி ஆக்குவாய், நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். ஆகவே இந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் வருகின்ற புத்தாண்டு இப்படி வெற்றி மேல் வெற்றி பெற்று பெயரிலே மட்டுமல்ல, இது உண்மையான தமிழக வெற்றி கழகமாக விளங்க இறைவனுடைய அருளை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சேர் கொண்டு வாங்க வாலண்டியர்ஸ். அந்த சேருக்கு பதிலாக வேற சேர் தாங்க. தேங்க்யூ சார். திவான் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட்டுக்கு சாரி, தலைவருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இதுதான் அன்பின் மொழி, இதுதான் எங்கள் மொழி. நிகழ்வில் அடுத்து பேசுவதற்காக பிஷப் நீதிநாதன் செங்கல்பட்டு டயோசிஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் எஸ் அமுல்ராஜ் அவர்களை வாஞ்சையோடு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செங்கை திரு அவையின் இடத்திற்கு உட்பட்ட சிறப்பு மிக்க வரலாற்று புகழ்மிக்க மகாபலிபுரம் இந்த இடத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். செங்கை திரு அவையினுடைய தலைவரும் ஆயருமான மேதகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அவர்களின் சார்பாக நம்முடைய என்றும் இளைய தளபதியாக திகழ்கிற திரு விஜய் சார் அவர்களுக்கு ஆயரின் சார்பாக ஒரு பொன்னாடையும், நமக்காக மெசியா எனும் மீட்பரை பெற்று கொடுத்த அன்னை மரியாளுடைய திரு சுரூபத்தையும் பரிசாக ஆயர் சார்பாக கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமக்காக பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவுக்கு
ஒரு சிறிய ஒரு பாடல். பாலக உனக்கு ஒரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. பாலக உனக்கு ஒரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. ஏழை எந்தன் தாலாட்டு உனக்கு, ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. ஏழை எந்தன் தாலாட்டு உனக்கு, ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. ஆண்டாண்டு காலமாக நமக்காக ஒரு மீட்பர் பிறப்பார், ஒரு மெசியா பிறப்பார், ஒரு விடிவெள்ளியாக நம்மை விடுவிக்க ஒருவர் தோன்றுவார் என்பது இறைவாக்கினர்களுடைய இறைவாக்கு, நமக்கு இறைவாக்கினர்கள் சொன்னது. அதன்படியே நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்கிற தேவ வசனம் நமக்கு சொல்லுகிறது. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்பது இறைவாக்கினர்கள் சொன்னது. அத்தகைய ஒரு செய்தி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களில் பார்க்கிற பொழுது, இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார் என்பது. இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. இயேசுடைய மெசியாவுடைய பிறப்பு என்பது உலக மாந்தர் அனைவருக்குமாக ஒரு மகிழ்ச்சி தருகிற செய்தியாக, நம்பிக்கை தருகிற செய்தியாக, புது வாழ்வை தருகிற செய்தியாக, வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பிறப்பாகவே நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு தனிப்பட்ட குழுவுக்கானது கிடையாது. சாதி, மதம், இனம் என்று மொழி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலக மக்கள் எல்லோருக்காகவும் மெசியா பிறந்துள்ளார். இன்னைக்கு இந்த ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் இதை பற்றி இந்த இறைவார்த்தையை கொண்டு சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய தலைவராக நமக்கு திரு விஜய் சார் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. புது வாழ்விற்கு அவர் நம்மை வழி நடத்துவார். என்றுமே நம் மக்கள் மத்தியிலே, மக்கள் பணியிலே அவர் தன்னை இணைத்துக் கொள்வார் என்கிற புது ஒரு உறுதியை, நம்பிக்கையை, செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியாக நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறேன். ஆக வேண்டிய நாளில் இன்று போல் இன்னும் நிறைய புகழை பெற்று, இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப பெற்று தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும். அவரோடு இணைந்து செயல்படுகிற அனைவரும், அனைத்து தொண்டர்களும், பணியாளர்களும், ரசிகர்களும், இங்கு கூடியிருக்கிற எல்லோருமே அவருக்கு நம்முடைய ஜெபத்தையும், நம்முடைய உற்சாகத்தையும், நம்முடைய உடனிருப்பையும் நிறைவாக தந்து, எவ்வாறு இம்மானுவேல் தேவன் கடவுள் உங்களோடு, கடவுள் நம்மோடு, கடவுள் நமக்காக, நம்மோடு நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பணிகளை செய்ய எல்லோரும் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தேங்க்யூ சார். Thank you, Father. அன்பானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு தருணம் கணிந்திருக்கிறது. கடல் மேல் நடந்த கால்கள், காயங்களை சொஸ்தப்படுத்திய கண்கள், அரியாசனத்தை அல்ல அடிமை சகோதரர்களின் கால்களை கழுவிவிட்ட கரங்கள், அந்த கரங்களுக்கு இந்த உலகம் ஆணியை பரிசாக தந்தது. ஆணி அடித்த கரங்களுக்கும் சேர்த்து அவர் அன்பை பரிசாக தந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்துநாதர். அவர் பிறந்த இந்த நன்னாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழாவாக மாற்றி சமூக நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை, நமது பாதை அன்பின் பாதை என்ற தெளிவை நமக்கு தந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது அண்ணன், அன்பு சகோதரர் இதோ வருகிறார். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா உரை தருகிறார்.
இது ஒரு அன்பான தருணம், அழகான தருணம். அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை. இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு. நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே, தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே. ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று தானே. அதனால பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே. அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா? உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும், மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லித் தரும். எஸ், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும். அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்றதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும், எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது. இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன். நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியாக இருப்போம். அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான். கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. Praise the Lord. கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். என் நெஞ்சில் குடியிருக்கும்
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள், இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்க ரிக்வெஸ்ட்டை ஏத்துக்கிட்டு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், நன்றி. அடுத்து நிகழ்வில் அடுத்த அம்சமாக சில சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வர போறாங்க. வாங்க. மக்கள் மன்னனே, அன்பாலே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா மன்னா எங்கள் உரிமை காவல். உங்க விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, விஜய் உங்க விஜய்
காட்ட வரனா உங்க விஜய் உயிரென வரனா உங்க விஜய் எளியவ குரல்னா உங்க விஜய் நான் வரேன். மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிரென வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரென வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே
பெரியாரின் பேரனே. மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல். உங்க விஜய் உயிரென்ன வரனா. உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான். உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. உங்க விஜய் உயிரென்ன வரனா. உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான். உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. உங்க விஜய் நான் வரேன். மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே. மன்னா